மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவென நினைத்து ஆட நான் வரவில்லை. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தனிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ. திம் தெரிகிட ததிகிட தோம் தெரிகிட தித்தாம் என்றான் சுப்பிரமணிய பாரதி. எம்ஜிஆர் ஒருத்தர் தான், அவர் தான் நம்பர் 1. அடுத்து எல்லாத்தையும் அவர் ஆட்சி அமைக்கல, எல்லாமே பூஜ்ஜியங்கள். அந்த பூஜ்ஜியங்களை வைத்து ராஜ்யத்தை கண்டார். இன்னமும் அந்த ராஜ்யம் போய்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு இளையவனா வசதி படைத்தவனா இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது 70% பேர் திரைப்படங்களை திருட்டு சீடில் பார்க்குறான். அனைத்து லோக்கல் சேனல்லையும் அன்னைக்கே 2வது நாள் 3வது நாள் லோக்கலில் போட்டு விட்டுறாங்க. தியேட்டரில் ஓடிட்டு இருக்க அதே நேரத்தில் கல்யாணமா, காது குத்தா, ஊதுபத்தி வேணுமா, இது ஜோசியம் பார்க்கணுமான்னு விளம்பரங்களை போட்டு அந்த விளம்பரங்களை வாங்குறாங்க. பஸ்ஸில் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எப்படி தியேட்டருக்கு படம் பார்க்க வருவான்? இவ்வளவு திருட்டு போய்கிட்டு இருக்கையில் அது எப்படி தடுக்கிறது? அதுதான் மிகப்பெரிய சேலஞ்சாக நான் இதை வந்தால் முதல்ல இந்த ஓட்டைகள். இப்போ கோடிக்கணக்காக படம் எடுக்கணும்னு நினச்சா எவ்வளோ வேணாலும் டேமேஜ் கேட்க முடியும். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பஸ்ஸில் ஓடுதா, பஸ்ஸில் முன்னாடி பின்னாடி ஃபோட்டோ எடுங்க, தினத்தந்தி பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பஸ்ஸில் அந்த படம் ஓடும் பாருங்கள், உங்கள் புது படம், அது பக்கத்தில் அன்றைக்கி காலையில் தினத்தந்தியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்து டிரைவர் கண்டக்டர் அந்த பேட்சோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஓடுற காட்சியில் 4-5 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த டிக்கெட்டு 4 பேர் பயணிங்க, டிக்கெட்டு அந்த பஸ்ஸோட டிக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த பஸ்ஸில் முன்னாடி பின்னாடி பேசஞ்சரோட அந்த ஊரில் ஒருத்தனாவது ஒரு உண்மையான ஒரு இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸு அது இது நீதிக்காக போராடுற ஒருத்தனாவது இருப்பான். அவனை விட்னஸாக போட்டுக்கோங்க. அழகாக ஒரு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் சிவில் சூட்டை ஃபைல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான கேஸ். இது பஸ்ஸு. லோக்கல் சேனலில் சொல்லவே வேணாம். கண்ணாடி மாதிரி அவன் படம் போட்டு காமிச்சிட்டு இருக்கான். அவன் ஆர்வி கேபிள், என்னமோ டிவி, ஜேடி டிவி, இந்த மாதிரி தங்கம் மாதிரி விளம்பரம் பண்ணி புது படத்தை ஓட்டிகிட்டு இருக்கான். அதே மாதிரி தினத்தந்தி பேப்பர் அன்னைக்கு ஆள் விட்னஸ்ஸு, அந்த இதோட வந்து ஒளிபரப்புனதுக்கு விட்னஸ்ஸு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. காலையில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் ஒரு சிவில் சூட்டை ஃபைல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரே நாள் ஆயிரக்கணக்கானதை ஃபைல் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஃபைல் பண்ணோம் ஹைகோர்ட்டில் இதே மாதிரி பர்வா பஜார் அங்கே ஒரு நோட்டீஸ் போதும். புதிய படம் சிடி எங்காவது விற்றால் தெரியப்படுத்துபவருக்கு சன்மானம் வழங்கப்படும். பக்காவா சரியா எல்லாரும் கலந்து ஆலோசித்து இது ஸ்டெப் எடுத்தால் ஒரே நாளில் இது ஒழிக்கப்படும்.